புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக திரையரங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்டு வருகின்றன. அதற்கான காரணத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு புதிய திரைப்படம் தியேட்டருக்கு வந்தால் 50 முதல் 100 நாட்கள் வரை ஓடிய காலம் மாறிவிட்டது. தற்போது 2 வாரங்கள் ஓடினால் பெரிய விஷயமாக மாறிவிட்டது. திருட்டு சிடிக்களின் தாக்கமே திரையரங்குகள் மூடுவதற்கான காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார் தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர். ரிலீஸ் ஆன மறுநாளே திருட்டு சிடி வந்து விடுகிறது. திருட்டு சிடி வந்துவிட்ட உடனே மக்கள் எல்லோரும் அது வீட்டில் அமர்ந்தபடியே பார்ப்பதற்கு வசதியாகிவிட்டது. நாங்கள் எவ்வளவுதான் முதலீடு செய்து படம் எடுத்து படம் போட்டாலும் அது வசூலாவதில்லை. எங்களுக்கு அதனால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. அதனால தான் திரையரங்கு உரிமையாளர்கள் தியேட்டரை இடித்துவிட்டு ஹோட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பல வேறு பிஸ்னஸ்களுக்கு கொண்டு போய்விட்டார்கள். தியேட்டருக்கு வந்து படம் பார்ப்பதற்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை என்று கூறும் ரசிகர்கள் படம் திரைக்கு வருவதற்கு முன்பாகவே இணையதளத்திலும் திருட்டு டிவிடிக்களாகவும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் வெளியாவதை சுட்டிக்காட்டுகின்றனர். தியேட்டருக்கு மேக்ஸிமம் வந்து டிக்கெட் எல்லாம் குறைஞ்ச மக்கள் எல்லாமே வருவாங்க. ஆனால் நாங்களாம் தியேட்டர் தான் படம் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ காசு இருந்தாலும் கொடுத்து பார்க்க தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ மற்றவங்க எப்படி வராங்கன்றது போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் சார் சூழ்நிலை. டிக்கெட் வேலை குறைஞ்சா கண்டிப்பாக தியேட்டரில் வந்து அடிப்படை ரேட்டு ரிலீஸ் ஆனாலும் சரி, அது ரொம்ப நாள் ஓடினாலும் ஓடாட்டினாலும் அந்த கவுண்டரில் உள்ள டிக்கெட்டை கரெக்டாக கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு டிக்கெட் 200, 250, ஒரு 3 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு இந்தமாரி ரேட் அதிகமாக போகிறதால யாரும் வரமாட்டாங்க. 20 திரையரங்குகள் இருந்த புதுச்சேரியில் இப்பொழுது வெறும் 5 திரையரங்குகள் மட்டுமே உள்ளது. மற்ற அனைத்து திரையரங்குகளும் கல்யாண மண்டபம், ஹோட்டல்களாக மாறிவிட்டன. சில திரையரங்குகள் மட்டும் பாழடைந்த நிலைமைக்கு மாறிவிட்டன. நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் தவறான முறையில் பயன்படுத்துவதால் கூட இந்த திரையரங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக மூடுவதற்கு ஒரு காரணமாக அமையலாம். ராஜு, நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.